நம்ம ஊரில் எப்படி ரேஷன் கடை இருக்கோ எல்லா ஐட்டம் இருக்குமோ அதே மாதிரி சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கில் இருக்கிறதாங்க பேர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இங்கே லோக்கல்ஸ்க்குனால் கொஞ்சம் வவுச்சர் அந்த மாதிரினா எல்லா ஐட்டமே வாங்கிக்கலாம். எங்கள் காண்டோ பக்கத்துலேயும் இந்த பேர் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் 2 மாதத்துக்கு ரெனோவேஷன் சொல்லி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஏதாச்சும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல போய் செக் பண்ணலான்னு போனால் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்தையும் பக்கா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால் நல்லா பொருள் வாங்கிட்டு போகலான் தான் பெரிய பேக் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. சிங்கப்பூரை பொறுத்தவரையும் பேர் ப்ரைஸில் உள்ள திங்ஸில் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். சிங்கப்பூர் மக்கள் யாருமே அதிகமாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் மோஸ்ட்லி ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ப்ரெட் ஐட்டம் அவங்களுக்கு ஒரு லஞ்சாகவும் எடுத்துக்குவாங்க, டின்னராகவும் எடுத்துக்குவாங்கங்க. அந்த மாதிரியே சாப்பிட்டு தோணுவாங்க. நம்மளை எப்படி சோறு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு. இப்போ சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் எங்கேயாச்சும் ஷாப்பிங் சென்டர் போனீங்கன்னா அந்த ப்ரெட் கடையில் மாத்திரம் 45 பேருக்கு மேலே க்யூவில் நிற்பாங்க. எல்லா பக்கத்துமே நிற்பாங்க. பக்கத்தில் இருந்தாலும் கூட அவ்வளோ இருப்பாங்க. கொஞ்சம் இந்த பேர் ப்ரைஸில் ப்ரெட் மாத்திரம் வச்சுருந்தாங்க. ஏன்னா ப்ரெட் இவங்களுக்கு இல்லைன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெட் மாத்திரம் அன்றைக்கி மாத்திரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் ஐட்டம்லாம் இருந்துச்சு.